நான் எனதுங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க, அதை போல கொடியது இன்னொன்று கிடையாது. இங்கே எல்லாத்துக்கும் ஆரம்பமே அதுதான். மொத்தத்துக்கும் காரணம் ஏதுன்னா இந்த நான் எனதுங்கிற எண்ணம் தான். ஆழ்வார் பாடினார், நீர்நுமதென்னிவை வேர் முதல் மாய்த்துன்னார். நான் எனதென்னிவை வேர் முதல் மாய்த்துன்னு தான் நியாயமாக பாடியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீ உனது என்னிவை வேர் முதல் மாய்த்துன்னார். நான் போய் கேட்டேன், சுவாமி நான் எனதென்னிவை வேர் முதல் மாய்த்துன்னு தானே சொல்லணும், நீர் ஏன் நீர்நுமதென்னிவைன்னு பாடியிருக்கீர், நீ உனது அப்படின்னு ஏன் பாடியிருக்கீர்னா மெதுவாக சிரிச்சார். என்கிட்ட நான் எனதுங்கிற எண்ணம் இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது, அதனால் அப்படி பாடினேன்னு விட்டார். என்கிட்ட இல்லை நான் என்னது, உங்ககிட்ட தான் இருக்குது. இதை விட சுவையாக ஒரு காரணம் சொல்கிறா. ஆழ்வாருக்கு அவ்வளோ பயமா, அது நான் எனதுன்னு சொன்னாலே நம்மக்கிட்ட ஒட்டிண்டுடுமா. அதனால் அப்படி சொல்லக்கூடாது, நீர் நுமதுன்னு சொல்லிக்கிறேன் நீ புரிஞ்சுக்கோன்னு விட்டார். அந்த பேரை சொன்னாலே அது நம்மை படுகுழி அடிக்கும், படுகுழியிலே பிடித்து தள்ளும். அந்த மாதிரி ஒரு வைபவம் அதுக்கு இருக்குது. அதனால் அது பேரை சொல்கிறதே தகாதுன்னு அபிப்பிராயப்பட்டிருக்கார். அப்போ ராவணனுடைய அகங்கார மமகாரங்களினாலே அவன் கீழே விழுந்தான். உடனே தேவர்கள் அத்தனை பேரும் பூமாறி பொழிந்தார்கள். அத்தனை பேருக்கும் ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது. வந்த காரியம் பெருமானை எதன் பொருட்டு நாம் ராமனாக பிறக்க வேண்டும் என்று அவனை அனுப்பி வைத்தோமோ அந்த பௌலஸ்தியனுடைய வதமானது ஆயித்து. பௌலஸ்திய வதம்னு சொல்லுவார்கள். புலஸ்தியருடைய குலத்தோன்றலாய் இருக்கக்கூடியவனான ராவணன் அவன் முடிந்தே போனான், பெருமானாலே வீழ்த்தப்பட்டான் என்கிற ரொம்ப ஆச்சரியமான சரித்திரத்தை சொல்லிட்டோ. அதுக்கு மேலே தான் விபீஷணன் வந்து கதறுகிறான். அவன் அழறான். அவன் கொஞ்சம் அழுகையெல்லாம் வந்தது, எல்லாம் வாஸ்தவன் தான். ராமன் எப்பேற்பட்டவர் பாருங்கோ, வாலியை தானே அடிச்சுட்டு சுக்ரீவன் அழறான் பாருங்கோ. சுக்ரீவனோட பெரிய கதறல். சுக்ரீவன் பார்க்குறான், என்னோட பெருசாக யாரோ அழறாளே யாருன்னு பார்த்தா ராமன் அழுதுன்னு இருக்காரான். நீ ஏன் அழறனா, நீ அழறதை பார்க்க எனக்கு தாங்கலைங்கிறார். எத்தனை உடஞ்ச மனசு பாருங்க அவருக்கு, இழகிய மனசுன்னு வளர்லையும். கண்ணனை பற்றி கூட சொல்லுவாள். அபிமன்யு போன உடனே அர்ஜுனன் அழுதுன்னு இருந்தான். பக்கத்தில் கண்ணன் வந்தான். அவன் இன்னும் பெரிய குரல் எடுத்து அழுதானான். அர்ஜுனனுக்கே சந்தேகம், நான் அழுதுன்றிருக்கேன், நான் தகப்பன், என் பக்கத்தில் இதோட பெரிய குரல் கேட்குறதே யாருன்னு பார்த்தா கண்ணன் அழுதுன்றிருக்கான். இவன் போய் அவனை தேற்றுகிறான். அர்ஜுனன் போய் கண்ணனை தேத்தின்னு இருக்கான். இல்லைப்பா அழாத, என்ன பண்ணுறது சொல்லு, இப்படித்தான் உலகம்னா, இப்படித்தான், இப்படி நடந்து போச்சு, நடந்துருக்கூடாது, நடந்து போச்சுன்னா கண்ணன் இப்படி அழுதுண்டே தலையை அசைக்கிறார். ஏன்னு கேட்டாமன், இல்லை இல்லை நான் அதுக்காக அழலைன்னார். பின் எதுக்காக அழற, உனக்கு போய் கீதையை சொன்னேனே அதுக்காக அழறேன்னார். நீ கீதையெல்லாம் நன்னா கேட்டுட்டு, அதுவும் 2வது அத்தியாயத்தில் எத்தனை அதெல்லாம் விபுலமாக உனக்கு சொல்லியிருக்கேன், நன்னா புரியிறா போல சொல்லியிருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி மோகத்தால் இன்னமும் அழுதுன்னு இருக்கியே, அதுக்காகத்தான் நானும் அழறேன்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ ராமன் பாவம், சுக்ரீவன் அழுதான், அவரும் அழறார். விபீஷணனை இவர் தேற்றுகிறார். விபீஷணனை தேற்றுகிற காலத்திலே அந்தப்புற பெண்மணிகள் எல்லாம் வந்து அவர்களும் கதறத் தொடங்குகிறார்கள். மந்தோதரி வருகின்றாள். மந்தோதரியும் வந்து அவளும் சொல்லுகிறாள். ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா. அவர் ராவணனுடைய உடலை பார்த்து சொல்கிற வார்த்தை பாருங்கோ, ஜிதம் திரிபுவனம் துவயா ஸ்மரத்பிரிவ தத்வைரம் அத்தியதைரேவ நிர்ஜிதா. நீ ஒரு காலத்தில் புலன்களை எல்லாம் வென்றிருந்தாய் ராவணா. ரொம்ப முக்கியமான கருத்தை சொல்கிறா. புலன்களை உன்னுடைய வசத்திலே கொண்டிருந்தாய். புலன்களை உன் வசத்திலே கொண்டிருந்தாய்னால் ஜிதேந்திரியனாக இருந்தாய். அர்ஜுனனுக்கு பகவான் ஏன் கீதையை உபதேசம் பண்ணினார்னா, ஜிதேந்திரியரில் தலைவனாயின்னு ஒரு வார்த்தை போடுவா. எப்பேற்பட்ட அர்த்தம் தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஊர்வசி எதிர்க்க வந்து நிற்கிறாள். உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னு சொல்கிறா. அர்ஜுனன் கையை கூப்பிட்டு சொல்கிறான், நீ எனக்கு தாயாராச்சேங்கிறான். அப்போ ஜிதேந்திரியரில் தலைவன், இந்திரியங்களை வென்றவன்கிறது பொருள். சத்ருகுணனுக்கு ஏன் சத்ருகுணன்னு பேர்? ஒரு குழந்தைக்கும் பேர் வச்சாலோ இல்லையோ, அதுக்கு பின்னே ஒரு காரணம் இருக்குது. ராமனை பார்த்தார், மனத்துக்கு இனியான்னு தெரிஞ்சுட்டார், ராமன்னு பேர் வச்சுட்டார். பரதனை பார்த்தார், ராஜ்ய பாரத்தை இந்த பிள்ளைத்தான் சுமக்க போகிறதுன்னு புரிஞ்சுட்டார், பரதன்னு பேர் வச்சார். லக்ஷ்மணனை பார்த்தார், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, பெருஞ்செல்வந்தன், கைங்கரியமாகிற அழியாத செல்வம் இவனுடைய சொத்து, அதனால லக்ஷ்மி சம்பன்னன் லக்ஷ்மணன் அப்படின்னு பேர் வச்சுட்டார். சத்ருக்னனை பார்த்தார், உட்புலன்கள் வெளிப்புலன்கள் தான் நமக்கு எதிரிகள். அந்த எதிரிகள் சத்ருக்கள், அவர்களை ஜெயித்தவன் எவனோ அவன் சத்ருக்னன். இதுக்குள்ளே இன்னும் ஒரு கூடமான அர்த்தம் இருக்குது. அதாவது ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் மறைந்திருக்கிற ஒரு செய்தி உண்டு. புலன்களை வென்றவன் சத்ருக்னன்னா எந்த அளவுக்கு தெரியுமா? ராமனை பார்த்தா கூட ஓடி போயிடுற அளவுக்கு புலன்களை வென்றவன். பெரியவாச்சாம்பிள்ளை ரொம்ப அழகாக சொல்லிட்டார், சத்ருக்னன் கிட்ட ஒரு பாப்பம் கிடையாது. எந்த பாப்பம்? ராம பக்திங்கிற பாப்பம் கிடையாதுன்னார். இந்த மாதிரி யாராவது சொல்லுவாளா? ராம பக்தியை போய் பாப்பம்னு சொல்ல முடியுமான்னா, ராமன் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், மீதி தம்பியெல்லாம் கார்த்தால் ஆச்சுன்னா உன்னை வந்து வணங்கிட்டு போகிறாளே, இந்த சத்ருக்னன் வரதே கிடையாது, என்ன திமிர் இருக்கும் அவனுக்கு அப்படின்னார் ஒருத்தர். ராமன் மெல்ல புன்னகைத்து அப்படிலாம் இல்லைன்னு தலையை மட்டும் அசைச்சுட்டார். அடுத்து அவர் கேட்டார், உனக்கு எந்த தம்பி பிடிக்கும்? சத்ருக்னனை விட்டுடு, உன்னை வந்து விழுந்து சேவிக்கிறாளே, அதில் எந்த தம்பி உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ராமன் கேட்டார், ஏன் சத்ருக்னனை விடணும்? அவனையும் தான் சேர்த்துக்கோயேன். எந்த தம்பி பிடிக்கும்னு இப்போ சொல்கிறேன். யார் பிடிக்கும் தெரியுமா? எனக்கு சத்ருக்னனை தான் பிடிக்கும்னார்.
ஏன் சத்ருகுணனை பிடிக்கும்னா அவன் என்கிட்ட வரதே இல்லை அதனால் பிடிக்கும்னார். தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்கும். இதெல்லாம் இப்படி இருக்கே, இவர் வந்தாத்தானே ராமனை சேவிக்கிறதுக்கு தானே நாம் இருக்கிறோம், சேவிக்காதவனை போய் பிடிக்கும்னு சொல்கிறாருன்னா ஏன் சேவிக்கிறது இல்லைன்னு சத்ருகுணனை போய் கேட்டால் அவன் சொல்கிறான், ஐயோ அந்த பக்கமே போக மாட்டேன். ஏன் ராமன் உனக்கு பிடிக்காதன்னா? பைத்தியமா, நான் ராமன் பிடிக்கலன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாளா? ஏன் வணங்க மாட்டேன் என்கிறாய்? ஐயோ அவர் பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரி, ஆண்களை கூட பார்க்கிற ஆண்களை கூட பெண்மை எய்தி அவர்களும் மயங்கும்படியான நிலைமைக்கு தள்ளக்கூடியவர். என்ன அழகுன்னு நிந்துட்டேன்னா இப்போ நிந்தா என்ன பிரச்சனைன்னா பரத அண்ணாக்கு யார் கைங்கரியம் பண்ணுவா? சத்ருகுணனுடைய வார்த்தை பாருங்க, நான் பரதனுக்கே இருக்கிறவன், அதுக்காகவே ராமண்ணா முன்னாடி போகிறதே கிடையாது. பகவான் சொல்லிட்டார், என் பக்தனை காட்டிலும் பக்தனுடைய பக்தனை நான் மிக மிக ஸ்லாகிக்கிறேன், உகக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ ஒருத்தருக்கும் பேர் வச்சிருக்கான்னா சத்ருக்னன், சத்ருக்களை வென்றவன். பாஹ்ய சத்ரு ஆந்தர சத்ருன்னு சொல்லுவார். சமம் தமம்னு கேள்விப்பட்டிருப்பீங்கோ. அது சமம்னா உட்புல நடக்கம், தமம்னா வெளிப்புல நடக்கம். சில இடங்களில் சமம்னா வெளிப்புற நடக்கம், தமம்னா உட்புல நடக்கம்னு சொல்லி வச்சிருக்கா. அது எதுவாக இருந்தாலும் அந்த புலன்களை வசத்திலே கொள்ளுகைங்கிறது அது நாம் முயற்சி பண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுக்க முடியாது. அதையும் சொல்லிடுறேன் நான். அதுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் பகவத் அனுகிரகங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அதுவும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், சுகர் பேஷண்ட்டாக ஆகிற வரைக்கும் ஸ்வீட்டை தொற்றுக்கவே மாட்டான். சுகர் பேஷண்ட்டை ஆன அப்புறம் ஸ்வீட் ஆவாக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே படாத பாடு பட வேண்டியிருக்கும். முன்னெல்லாம் இவ்வளோ சாப்பிட்டதே கிடையாது. இப்போ அதுவும் இப்போ வேண்டான்னா தான் வேணும்னு தோன்றது பாருங்க. வேண்டான்னு சொல்லிவிட்டு அது வேணும்னு தோணும். அப்போ அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறோம் இல்லையா? அப்போ புலன்களை அடக்குதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சத்ருகுணன் அதிலே சிறந்தவன். ராவணன் ஏன் வீழ்ந்தான்? புலனடக்கம் இல்லை. அதைத்தான் அதாவது மந்தோதரி பார்த்துட்டு சொல்கிறா, முன்பு நீ புலன்களை வென்றிருந்தாய், சிறை பிடித்து வைத்திருந்தாய். அந்த புலன்கள்லாம் அப்போவே கங்கணம் கட்டின்னு கொடுத்தான். நம்மளை பிடிச்சு வச்சிருக்கானோ இல்லையோ, என்னைக்கு வெளியில் வரோமோ இவனை வீழ்த்தறோண்டா அப்படின்னு பேசிக்கொண்டனவாம். சீத்தையை கண்டான், தன் வசம் இழந்தான். அன்றைக்கு புலன்கள் வெளியிலே வந்தன, உன்னை பிடிச்சி தள்ளிடுத்து. ராமன் அடிச்சுட்டான்னு நினச்சிக்காதே, உன் புலன்களாலே நீ வீழ்ந்தாய். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவல குண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமங்கத்த ஆவலிப்புடமகண்டாய் அரங்கமா நகருளானே. இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அடுத்த பாட்டு கண்டிப்பாக தெரியும். அது ஏன் தெரியும் அப்படின்னா அது சினிமாவில் பாடினா. இன்னொன்று சொல்கிறேன், 45 பாட்டு இருக்குது திருமாலையில். 2 பாட்டு பல பேருக்கு தெரியும். தெரியுமா? இந்த பாட்டு கண்டிப்பாக தெரியும். ஊரிலேன் காணி இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவா. நான் ஒரு நாள் நானும் பார்த்துட்டு இருந்தேன், ஆற்றுல உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். இந்த 2 பாட்டு வந்து நான் 45 பாட்டையும் பாடி வச்சிருக்கக்கூடாதோ? எல்லாருக்கும் திருமாலை நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரேன்னு சொல்லிட்டா. இந்த 2 பாட்டை தான் அவர் அதில் பாடினார். தொண்டரடிப்புடி ஆழ்வாராக நடிக்கிறவர் 2 பாட்டை பாடினார். 2 பாட்டு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுடுச்சு. முதற் பாட்டு காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்துன்னு பாடுறாரு இல்லையோ. காவலில் புலன்களை வைத்தேன், பகவான் ரட்சித்தான். இது ஒரு அர்த்தம். பகவானுக்கே காவல்னு பேரு. அவன் விஷயத்தில் புலன்களை வைத்தேன், அவன் ரட்சித்தான். இது 2வது அர்த்தம். 3வது சொன்னார், அதெல்லாம் எந்த கட்டிலையும் காவல்லையும் என் புலன்களை நான் வைக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு என் வழிக்கு எங்கெங்கேயோ தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் பகவான் பின்னாடி துரத்தின் வந்து விடாத என்னை திருப்பி திருப்பி தன்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். கலி தன்னை கடக்க பாய்ந்து கலிகாலத்தை கிருத்தயுகமாகவே மாற்றிட்டோம். கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிண்டு யமனுடைய தூதர்கள் அவர்கள் தலைகளிலே கால் வைத்து நடக்க ஆரம்பித்தோம். உடனே பார்த்துட்டு பெருமாள் கேட்டார், ஏன் சுவாமி நீர் ஒருத்தர் தானே, அதுக்குன்னு அத்தனை பேர் தலை வேணுமா காலை வச்சுட்டு போகிறதுக்கு? நமன் தமர் தலைகள் மீதே நாவலிட்டு உழி தருகின்றோம்னு பன்மையில் வேற பாடியிருக்கிறேன்னா. ஆழ்வார் சொன்னார், நான் எல்லாரையும் திருச்சுட்டேன்னார். என் ஒருத்தன் பேச்ச கண்டு பல பேர் வந்துட்டா, ஐயோப்பா அவன் யமன் ஒருத்தனாக இருந்தால் தலை தாங்காது, எல்லாருமா சேர்ந்து போகிறதுக்கு அவன் தூதர்களையும் கூட்டு அவா தலையிலையும் கால்களை அவர்கள் தலைகளிலும் எங்கள் கால்களை வைத்து கொண்டு போகிறோம். இத்தனை தைரியம் எப்படி வந்ததுன்னு கேட்டார் பெருமாள். யமன்னா எல்லாம் பயப்படுறானே, உமக்கு எப்படி இத்தனை தைரியம்னால், நின் நாமம் கத்த ஆவலிப்புடம கண்டாய் அரங்கமா நகருளானே. உன்னுடைய திருநாமத்தை அண்டை கொண்டிருக்கிறோம், திருநாமங்கள் எங்கள் வசம் இருப்பதாலே நமந்தமர் தலைகள் மீது கால்களை வைப்பது சாத்தியமாயித்து. அப்ப ஜிதம் திரிபுவனம் துவயா ஸ்மரத்பிரிவ தத்வைரம் அத்யதைரேவ நிர்ஜிதா. பெருமானே, ராவணன் இன்றைக்கு வீழ்ந்திருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய புலன்களால் தான் அவன் வீழ்ந்திருக்கிறான். தேவர்களாலும் கூட புக முடியாத இலங்கை பட்டணத்திற்குள் அனுமான்கிற ஒற்றை வானரம் எப்போது தைரியமாக உட்புகுந்ததோ
அப்போதிருந்தே நாங்கள் கவலைப்படத் தொடங்கிவிட்டோம். அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இந்த நகரம் அஸ்தமனமாக போகிறதுங்கிறது. அப்போதே தெரிந்து விட்டது. ராமன் ஒரு மானுடன் அல்லன் அப்படிங்கிற என்னுடைய சந்தேகம் அந்த சந்தர்ப்பத்திலேயே ஏற்பட்டு விட்டது. இன்னொன்று எனக்கு என்ன தோன்றது தெரியுமா? இதெல்லாம் காலதேவனுடைய விளையாட்டு. எப்படி சொல்கிறா பாருங்கோ, அதவா ராமரூபேண கிருதாந்தஸ்வயமாகதா. இந்த ராமன் எதிர்க்க நிற்கிறானே, வேறு யாருமல்லன் காலதேவனே வந்திருக்கிறான். மாயாம் தவ விநாசாய விதாயா பிரதிதர்க்கிதாம். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு அழகு பெட்டகத்தை சீதைங்கிற பேரில் தன்னுடைய மாயையால் உண்டாக்கி ராமன்கிற வடிவத்தை தானே ஏற்றுக்கொண்டு உன்னை முடிப்பதற்காகவே வந்து சேர்ந்திருக்கிறான் என்றுதான் நான் கருதுகிறேன் என்று பலவாறாக அவளும் புலம்பி தீர்க்கிறாள். எத்தனை நல்வார்த்தைகளை நாங்கள் அனைவரும் சொல்லி வைத்திருந்தும் கூட நீ துளியும் கேட்கவில்லையே. இங்கனம் கீழே விழுந்து கிடக்கிறாயே. எத்தனை எத்தனை பேர்கள் உன் பொருட்டு அழிந்து போனார்கள். எத்தனை குழந்தைகளை நாம் இழந்து விட்டோம். முதல்லையே ஹனுமான் வந்து அக்ஷகுமாரனை முடிச்சுட்டு போயிட்டார். மேலே மேகநாதன் போன்றவர்களும் முடிந்து போனார்கள். இப்படி யாருமே இல்லாமல் மொத்த இலங்கையும் போய்விட்டதே என்றும் கதறுகிறாள். அதற்கு மேலே தான் அந்த முக்கியமான 4 ஸ்லோகங்களை பெருமானை பார்த்து சொல்லுகிறாள். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா அநாதி மத்திய நிதனோ மகதः பரமோ மகான் தமசः பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதரः ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி அஜய்ய சாஸ்வதோ த்ருவः மானுஷம் வபுராஸ்தாய விஷ்ணுः சத்யபராக்கிரமः சர்வைः பரிவృతో தேவைः வானரத்வமுபாகதைः சர்வலோகேஸ்வரः சாக்ஷாத் லோகானாம் ஹிதகாம்யயா ச ராட்சச பரீவாரம் ஹதமாம் ஸ்துவாம் மகாத்யுதிஹி என்று 4 ஸ்லோகங்களாலே வெகுவாக பெருமானை துதிக்கிறாள். பல அர்த்தங்களை வேதாந்தார்த்தங்களை இந்த இடத்துல காட்டுகிறாள். வியக்தமேஷ மகாயோகி, இது வியக்தமாக தெரிகிறது, சுனிஷ்டிதமான விஷயம், சந்தேகம் இல்லாத விஷயம். மகாயோகி பரமாத்மா சனாதனஹா, பகவானுக்கே சனாதனன்னு பேர். நம்ம தர்மம் என்னென்னா நம்ம அடிக்கடி என்ன சொல்கிறோம், இப்போ சுமாராக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த வார்த்தை ரொம்ப பிரசித்தமாகிடுது, சனாதன தர்மம். அதுக்கு முன்னே பெருசாக யாரும் சொல்லி நாம் கேட்டதே கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கணும், நாம் தெரிஞ்சுட்டுருக்கோம், ஓரளவு புரிஞ்சுட்டுருக்கோங்கிறதே பெரிய ஆறுதல் இல்லையா? அப்போ சனாதன தர்மம்ங்கிறோம். அது என்ன சனாதன தர்மம்னா, சனாதனம்னா பழமைன்னு பேர், ரொம்ப பழையது, புராதனம்னு அர்த்தம். நம்மளை பார்த்துட்டு இந்த தர்மத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா என்ன, பல மதங்களுக்கும் தோற்றுவிப்பாளர்கள்னு பல பேர் இருக்கா. உங்கள் மதத்தை யமசுவாமி தொடங்கி வச்சான்னா அது யார் தொடங்கி வச்சா? பெருமாள் என்னிலேருந்து இருக்காரோ அன்னிலேருந்து இதுவும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே இதுவே அவர், அவ்வளவுதான். பகவானுக்கே சனாதனம்னு பேர். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்லுவார்கள். ஏன்னா அவர் தான் பழமையானவர். ஆதி அந்தம் அனந்தம் அற்புதமான வானவர் தம்பிரான்னு பாசுரம் இருக்கு. அவருக்கு ஆதி கிடையாது, அந்தங்கிறது கிடையாது, எப்போதும் இருக்கிறவராக இருக்கார். அதனால சனாதனனான அந்த பரமாத்மா வியக்தமேஷ மகாயோகி, நீர்தான் பரமாத்மா. ஸ்ரீ ராமபிரான்கிறவர் மகாயோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாண குண பரிபூர்ணர்னு அர்த்தம். ஸ்ரீராமாயணம்ங்கிறது என்ன தெரியுமா? ஸ்ரீராமாயணத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்லி அறியார்கள். ராமனுடைய குணங்களுக்கு பட்டாபிஷேகம்னுவா. தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ராமனாகவே பிறந்தான். உங்களுக்கு முதல்ல ஒரு கட்டம் சொல்கிறேன். தசரதன் ராமனுக்கு முடிசூட்டணும்னு ஆசை கொண்டான். ஊர் மக்களெல்லாம் பார்த்து கேட்டான், மந்திரிகளை கேட்டான், ஆச்சாரியர்களை கேட்டான், எல்லாம் சம்மதம் சொன்னான். ஊர் ஜனங்களை பார்த்து கேட்குறச்ச எல்லாம் என்ன தெரியுமா சொல்லிவிட்டா? சீக்கிரமாக ராமனுக்கு முடிசூட்டு கிழவனே ஒழிஞ்சு போன்னு கத்துட்டா. வேற யாரும் அப்படி சொல்லலை. ஊர் ஜனங்களுக்கு அது என்னமோ தைரியம் வந்துடுத்து. கிழவா நீ ஒழிஞ்சு போ, நீ ராமனை கொண்டு வா. அவன் கிழவன்னு தெரிஞ்சுட்டு தான் ராமனுக்கு அவன் முடிசூட்டவே ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவா. 60,000 வயசு, 60,000 வயசாயும் தான் கிழவன் அவன் தெரிஞ்சிக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு நாள் என்னாச்சு, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான். கையில் சீப்பெல்லாம் எடுத்துகிட்டு தலையெல்லாம் வாரிட்டு இருக்கான், தாடியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஒற்றை முடி காதுக்கு பக்கத்தில் நரைமுடி தென்பட்டதாம். 60,000 வயசுக்கு. இப்போல்லாம் 40-45 வயசானாலே சொல்ல முடியறது இல்லை. இப்போ வர பசங்களுக்கெல்லாம் 15 வயசுக்கே நரமுடி, 10, 12, 15 வயசுக்கே நரமுடி தென்படுறது. 60,000 வயசுக்கு ஒரே ஒரு முடி காது பக்கத்தில் இப்படி வந்தது பாருங்கோ, என்ன அழகாக வர்ணிக்கிற பாருங்கோ. அது ஏன் காது கிட்ட அப்படி வளைஞ்சு வந்ததுன்னா, உனக்கு வயசாகிடுதுன்னு அது சொல்கிறதான். காதில் தானே சொல்லணும். அவன் காதில் போய் அந்த ஒற்றை நரைமுடி சொல்கிறது. அப்போவே முடிவு எடுத்துட்டான், வயசாகிடுத்து போல் இருக்கு, இனிமேல் ராமனை உட்கார்த்து விட வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டான். ஜனங்க கிட்ட வந்தால் ஜனங்கள்லாம் சொல்கிறா ஒழிஞ்சு போ, ராமனை அரசனாக்கு. இவன் சொல்கிறான் இப்போ 50-50 இருக்குது என் மனசு, இல்லைனா இப்போ சொல்கிற மாதிரி சொன்னால் 20-20 இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுதான் நிறையா நடக்கிறது. 50 ஓவர் மேட்ச் எல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ மனசு இப்போ இப்படியும் அப்படியுமா இருக்குது. ஏன்னா ராமனை ராஜாவாக்குன்னு சொல்கிறீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
என் பிள்ளைக்கு பெருத்த ஆதரவு இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஆனால் நான் ஒழிஞ்சு போகணுன்றீங்களே, நான் என்ன கஷ்டப்படுத்தினேன் உங்களைன்னு கேட்டான். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஜனங்க ஆச்சரியமாக பதில் சொல்லிட்டான், நீ பண்ண ஒரே தப்பு ராமனை மகனாக பெற்றது தான்ட்டான், வேற ஒரு தப்பும் பண்ணலை. இது ஒரு தப்பான்னா அவன் அவ்வளோ நல்லவனாக இருக்கான், அதுதான் உன் பிரச்சனை. என்னென்னா அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், என்ன அற்புதமான குணங்கள்னுட்டு அந்த ஜனங்கள் அப்படியே பட்டியல் இடுகிறார்கள். அதுக்கும் முன்ன ராமாயணத்தினுடைய ஆரம்பத்திலேயே பாருங்க, 16 கேள்விகள் வால்மீகியாலே கேட்கப்பட்டன. நாரத மகர்ஷியின் இடத்துல கேட்டா, நாரதர் உடனே கீழே விழ போயிட்டாராம். கேட்டுட்டே இருக்கிறச்சேவே அவர் நிலை இழந்துட்டாருங்கிறார். இது ரொம்ப ரசமாக வர்ணிப்பா. அவன் வால்மீகி அவர் கேட்ட கேள்வி என்ன? 16 குணங்களை சொல்கிறேன், இந்த 16 குணங்களோட கூடிய ஒருவனை சொல்ல வேண்டும். இப்போ நம்மளை எடுத்துட்டோம்னா அவர் பொய்யெல்லாம் பேச மாட்டார் சுவாமி, ஆனால் ஆற்றுக்கு வந்தால் ஜாக்கிரதையாக இருங்கோ, கை கொஞ்சம் சுத்தம் கிடையாதுன்னு சில பேரை பற்றி. சில பேர் திருடலாம் மாட்டார், ஆனால் வாயத்திறந்தால் ஒரே பொய் சுவாமி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னுவா. இந்த மாதிரி பல வகையான குற்றங்களை, இந்த விஷயம்லாம் நல்லவர், அந்த ஒரு விஷயந்தான் சுவாமி ரொம்ப மோசமானவர் அப்படின்னு ஏதாவது ஒன்றாவது இருக்காதா சொல்கிறதுக்குன்னுட்டு. அப்படி தான் எல்லாரை பற்றியும் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். நம்மளை பற்றி தான் நமக்கு தெரியாதே தவிர மீது எல்லாரை பற்றியும் நன்னா தெரிஞ்சுட்டு இருப்போம். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மை நிந்திக்கிறவர்களைத்தான் கேட்கணும். கபீர்தாசர் அதனால தான் பாடினார், நீ யாரையாவது உன் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாயாகில் நிந்தகர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்கிறார். உன்னை வெய்யறவனை பக்கத்தில் விமர்சனம் பண்ணுறவன் அவனை பக்கத்திலே வைத்துக்கொள். உங்களுக்கு புரியுறா போல சொல்கிறேன். இப்போ நம்ம தேசமே இருக்குது, ஒரு கட்சியை மத்திய அரசு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்சியை ஆண்டு கொண்டு இருக்கிறதுன்னா அவன் நன்னா பண்ணுறா பண்ணலேங்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. என்றைக்குமே ஆப்போசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது ரொம்ப 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 முக்கியமானது. ஆளுங்கட்சி எத்தனை ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு எதிர்கட்சியும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆளுங்கட்சி சரியாக செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இல்லைனா எதிரில் ஒரு ஆளும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, கேள்வி கேட்டாலும் ஒன்றும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லைங்கிற அளவில் இருந்துடுத்துன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ இவருடைய வருவோம். 16 கேள்விகளை கேட்டவர் 16 குணங்களை சொல்லி அதெல்லாம் இருக்கிற ஒருத்தனை சொல்லணும். அந்த ஒருத்தன் இப்போ இருக்கிறவனாக இருக்கணும். நம்ம சாதாரணமாக என்ன சொல்லிடுவோம், எல்லாம் இருந்தால் போல் இருக்குமா? ஒரு நல்ல குணம் இருக்கும், இன்னொருத்தர் இன்னொன்று இருக்கும், எல்லாம் சேர்ந்தா போல் ஒருத்தரை காட்டணும்னா முடியுமா? முடியவே முடியாது. என்ன அதெல்லாம் கிடையாது, இப்போ இருக்கிறவராக இருக்கணும். இந்த எல்லா குணங்களும் சேரப்பெற்றவராக இருக்கணும். அதில் வேடிக்கையான கேள்வியெல்லாம் உண்டு. கோபத்தை வென்றவர் யார்? இது ஒரு கேள்வி. எவன் கோபப்பட்டால் மூவுலகங்களும் நடுங்கும்? இது ஒரு கேள்வி. இது ரெண்டுத்துக்கும் பதில் ஒருத்தரை தான் சொல்லணும். முடியுமா? அது என்ன சுவாமி இது? ஒன்று கோபமே படாதவர்னா அது அவரை காட்டிவிடுவோம், கோபப்படுறவர்னா அவரை காட்டிவிடுவேன், அது வேணா என்னால் முடியும். இல்லை ரெண்டும் ஒருத்தரை தான் காட்டணும்னு அழகாக வியாக்கியானம் பண்ணால் கோபம் ராமனுக்கு வராது. அந்த கேள்விக்கு பதில் ராமன் தான். கோபப்படாதவர் ராமன். யார் கோபப்பட்டால் மூவுலகங்களும் நடுங்கும்? ராமன்னா. என்ன சுவாமி இது? அப்போ கோபப்படுவார், நன்னா படுவாரே. கோபப்படாதவருக்கும் ராமன்னு பேர் பதில் கொடுத்துருக்கீங்களே, ஆன்சர் அங்கே அதானே பண்ணியிருக்கீங்கோ. ஆமாம், அவர் தான். என்ன சுவாமி பெரிய குழப்பமாக இருக்கேன்னால், கோபத்தின் வசம் வீழாதவர், கோபத்தை தன் வசத்திலே கொண்டு கோபப்படுறவர். நம்மக்கிட்ட அதுதான் கிடையாது. நாம் கோபப்பட்டு கத்த ஆரம்பித்தோன்னா எத்தனை கத்துறோம், எத்தனை கூப்பாடு போடுறோம், நமக்கே ஒரு கட்டத்தில் எதுக்கு நம்ம இவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு தோன்றிவிடும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம வசத்தில் நம்ம கிட்ட கோபம் இல்லை, கோபத்துக்கிட்ட தான் நாம் இருக்கோம். ராமன் எப்படிப்பட்டவர்னா தங்கிட்ட கோபத்தை வச்சுப்பார், கோபத்துக்கிட்ட அவர் போகமாட்டார். எத்தனை தேவையோ அத்தனை கோபத்தை வெளிப்படுத்திட்டு கோபமே போரும் உள்ள போன்னு சொல்கிற சாமர்த்தியம் அவருக்கு இருந்தது. அப்போ 16 கேள்விகள் கேட்கப்பட்டன. 16 கல்யாண குணங்களை சொல்லி இந்த கல்யாண குணங்களோடே நிறைந்தவன் யாருன்னு கேள்வி வந்ததோ இல்லையோ, கடைசியில் சொல்கிறான் மகா யோகின்னா. அந்த இடத்துல வியாக்கியானமே என்னன்னா, இத்தனை கல்யாண குணங்களோடே பெருமான் கூடியிருக்கின்றான். மகா யோகி, கல்யாண குண பூர்ணர், இவர் பரமாத்மா, பரமபுருஷர், எக்காலத்திலும் உள்ளவர், மகான்கிற பெரிய தத்துவத்தை காட்டிலும் பெரியவர். மகான்னு ஒரு தத்துவம் உண்டு. மொத்தம் 26 தத்துவங்கள்னு சொல்கிறாள் இல்லையோ. பஞ்சபூதம்னு ஆரம்பித்தா அது அகங்காரம், மகானு, பிரகிருதி இப்படின்லாம் சொல்லிட்டு போய் கடைசியில் ஜீவாத்மாவை சொல்லி 25வது தத்துவம் ஜீவன், 26வது தத்துவம் பரமாத்மா. 24 தத்துவங்களுக்கு அப்புறம் தான் மகாரஸ்து தயோர் ஜீவஹாங்கிறார். நமக்கு மகார வாட்சியன்னு பேர். அதுக்குன்னு யாராவது கேட்டால் நாளைக்கே நீங்கள் போய் ஏதாவது இப்போ எலெக்ஷன்லாம் வருதேங்கிறதுக்காக ஓட்டு நமக்குன்னு அதுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காளோ இல்லையோ, அந்த கார்டை எடுத்துன்னு போயிட்டு பேர் என்னன்னு கேட்டால் சரியாக தான் சொல்லணும், மகார வாட்சியன் அப்படின்னா அவர் பார்ப்பார். இந்த எஸ்ஐஆர்லாம் வந்தது, இந்த பேரை தூக்கலையா, வந்துட்டார் எங்கள் கார்டு எடுத்துட்டுன்னு கேட்டுவிடுவா. ஆனால் உண்மையான பேர் அதுதான். நம்ம பேர் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட கேட்டார் பாருங்க பேர் என்னென்னு, அவர் பேரும் அதே தான், மகார வாட்சியன் தான். அது என்ன சுவாமி மகார வாட்சியன் தான்? பகவானுக்கு அகார வாட்சியன்னு பேர், பிராட்டி உகார வாட்சியை, நாம் அத்தனை பேரும் மகார வாட்சியர்கள். ஆனா அகர முதல எழுத்தெல்லாம், ஆதி பகவன் முதத்தே உலகு.
ஒன்றும் வள்ளுவர் ஒன்று சும்மா ஆங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கல. அவர் ஏன் ஆன்னு போட்டார்னால், நீ ஆன்னு போட்டாலே அங்கே பரமாத்மாவை சொல்லியாச்சுன்னு அர்த்தம். அகாரார்த்தோ விஷ்ணு, ஆங்கிற எழுத்து விஷ்ணுவை சொல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முழுமுதற் கடவுளை பரமாத்மாவை ஆ என்கிற எழுத்து சுட்டும். அதனால தான் ராமானுஜர் ஸ்ரீபாஷி ஆரம்பிக்கிறச்சே அகில புவன ஜென்மஸ்தேமன்னு ஆரம்பித்தார். அப்போ ஆன்னு சொன்னாலே அங்கே பரமாத்மா வந்தாச்சு. ஊன்னு சொன்னால் உகாரோ அனன்யார்கம், அவனை விட்டு பிரியாதவளாய் அவனுக்கே தகுந்தவளாய் இருக்கிற பிராட்டி ஊங்கிற எழுத்தாலே சொல்லப்படுகிறாள். மானா 25வது எழுத்து மா. எழுத்துக்களை எழுதி கொண்டு வந்தால் கக்க கக்கன்லாம் எழுதிட்டு வாங்கோ, 25வது எழுத்து மான்னு இருக்கும். 25வது தத்துவம் ஜீவன். அப்போ மகார வாச்சியன், அந்த மாங்கிற எழுத்தாட்டம் இருக்கிறவன் ஜீவன். 26 இருக்கிறது பெருமாள். அதனால தான் காஞ்சிபுரத்தில் 24 படி போட்டிருப்பா. அந்த 24 படியை தாண்டி 25வதான ஜீவன் 26வதான பரமாத்மாவை அடைகிறான் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே வச்சிருக்கா தேவபெருமாள் சந்நிதியில். அப்போ மகார வாச்சியனா இருக்கிறான். அப்போ இந்த தத்துவங்களில் மகான்னு ஒரு தத்துவம் இருக்கும் இல்லையோ, பெருசுங்கிறா. அந்த வேதாகமேத்தம் புருஷம் மகாந்தம்னு உபனிஷத்து ஓதுகிறது, புருஷ சூக்தம் ஓதுகிறது. இது நினைவு வரைச்சே ஒன்று சொல்கிறேன். வேதாகமேத்தம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு புருஷ சூக்தத்திலே வருகிறது. வேதம் என்ன சொல்கிறது? வேதாகம், வேதமாகிற நான் இந்த புருஷனை மகாத்மாவாக அறிகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, எந்த புருஷனே நாங்கள் சொல்லலை. இவனை பெரியவன் என்று நான் அறிகிறேன். மகாத்மான பெரியவர்னு அர்த்தம். இவரை பெரியவன் என்று நான் அறிகிறேன். எவரை கேள்வி வருதோ இல்லையோ, அதுக்கு பதில் வேணும்னா நீங்கள் ஸ்ரீராமாயணத்துக்கு தான் வரணும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். நேரடியாக புருஷ சூக்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல. அகம் வேத்மி, அங்கே வேதம் என்ன சொல்கிறது? வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், இந்த புருஷனை நான் பெரியவனாக அறிகிறேன். இது வேதத்தோட கருத்து. விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்? அகம் வேத்மி, நான் அறிவேன். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். அங்கே பேர் வரல, இங்கே அவன் யாருன்னு நமக்கு காட்டி கொடுத்துட்டார். அதனால தான் இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுப பிரம்மயேத்துன்னா. இப்போ உட்காந்து நம்ம என்னத்துக்காக இதை கேட்டுருக்கணும்? ராமாயணம் எதற்காக கேட்கணும்? ஏன் சுவாமி, வேதம்தான் பரமப்பிரமாணம் அத்தாரிட்டின்னு சொல்கிறீங்கோ, அப்போ ஒரு வேதோபன்யாசம் போடுங்கோன்னா வேதோபன்யாசம் போடலாம். கேட்குறவா தூங்கிடுவாங்கிறது பிரச்சனை இல்லை, சொல்கிறவரே தூங்கிடுவார். ஏன்னா வேதோபன்யாசங்கிறது அப்படித்தான் இருக்கும். இப்போ உங்களெல்லாம் ஒரு விழிப்பு நிலையிலேயே வைத்திருந்து விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்கணும்னால் இதிகாச புராணங்களை விட்டால் கதியே கிடையாது. உங்களை ஆரம்பத்துலேருந்து விழித்திருக்க வைத்திருக்க வேண்டும். உட்காந்து கேட்கறச்சை மட்டும் விழிச்சுட்டு இருந்தால் போராது. கேட்ட விஷயங்கள் உள்ள புகுந்து ஒரு விழிப்புணர்வை நமக்கு தர வேண்டும். ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருக்கிற ஆத்மா எழுந்து கொள்ள வேண்டும், அதுதான் எதிர்பார்ப்பு. ஆத்மா எழுந்து கொள்ள வேண்டும். சுவாமி அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, நான் போயிட்டு வரேன் என்ன ஒருத்தர். நான் சொன்னேன், நீங்களாக தூங்காத உட்காருங்கோ, அதுவே கூட போரும்னு. ஆத்மா எழுந்துக்கிறதோ எழுத்துக்கல, நீர் எழுந்துக்காத இருந்தால் அது போதுமானது அப்படின்னு உட்காத்தி வைக்க வேண்டியிருக்கு. அப்போ ஆத்மாங்கிறது இருக்கு பாருங்க, அது தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பணுங்கிறது தேவையானதோ இல்லையோ. எதுக்கு இதிகாச புராணங்கள்னா, வேத வேதாந்த கருத்துக்களை இதிகாச புராணங்களின் துணை கொண்டுதான் நம்மாலே நிர்ணயிக்கவே முடியும். இதிகாச புராணங்கள் இல்லாத ஒருத்தன் வேத கருத்துக்களை சொன்னான்னு வச்சுக்கோங்க, வேதம் கேட்குமா? ஐயோ இவன் என்ன கெடுத்துடுவான் போல் இருக்கே, எனக்கு பயமாக இருக்கேன்னு பயப்படுமா, எனக்கு ஜுவரம் வந்தா போல் இருக்குன்னு நடுங்குமா. நீ ஏன்டா நடுங்கிறேன்னால், இதிகாச புராணங்களில் புஸ்தகம் வச்சுட்டு இருக்கானா பாருன்னா, வேதமே பயப்படாத அவங்ககிட்ட எல்லாம் இருக்குண்ணா. அப்பா இந்த கம்பளிலாம் எடுத்துட்டு இப்போ வெந்து போகிறது ரொம்ப, இப்போ ரொம்ப நன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன்னு விடும். இல்லை இதிகாச புராணங்கள் கொண்டு வரலன்னு சொல்லுங்க, கம்பளியை கொண்டா குளிர்றது நடுக்கமாக இருக்குன்னுமா வேதம். அப்போ இதிகாச புராணங்களின் துணையின்றி வேத வேதாந்த கருத்துக்களை நீங்கள் அறியவே முடியாது, அதை மனசில் வச்சுக்கணும். அதனால தான் இந்த சரித்திரங்கள், இந்த இதிகாச புராணங்கள்லாம் தோன்றியது. இப்போ நன்ன புருஷ சூக்தத்துக்கு அப்படியே வியாக்கியானம் பண்ணிட்டார் பாருங்க. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹா ஏச்சேமே தபசி ஸ்திதாஹான்னு ரொம்ப வசந்த வார்த்தை சொல்கிறார். வசிஷ்டரை தொட்டுக்கிறார். வசிஷ்டரை வேணும்னா கூட கேளுங்கோங்கிறார். அது என்ன வசிஷ்டர் என்ன, எனக்கும் அவருக்கும் என்ன பொருத்தம்னு ஊருக்கே தெரியுமே. விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் எவ்வளோ நெருங்கிய நட்புன்னு அத்தனை பேருக்கும் தெரியும். விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார்? அவர் பகல்னா நான் ராத்திரின்வேன், நான் ராத்திரினா அவர் பகல்வார். எங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு சண்டை தானே. அத்தனை பகமை இருக்கோ இல்லையோ, அவருடைய பல பிள்ளைகளை கொன்றவன் நான், என் பேரில் கடும் கோபத்தில் இருப்பார் அவர். அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் சரியாக தப்பாங்கிறதுக்குள்ளலாம் போக வேண்டாம். அவள்லாம் என்ன பண்ணாலும் சரிதான், அவ்வளவுதான். சில பேருக்கு அந்த ஏத்தம் ஏற்பட்டு போச்சு. சிறந்த மகர்ஷிகள், தவவலிமையிலே அவர்களுக்கு ஈடு என கிடையாது. தப்பே பண்ணினாலும் ஒரு காரணத்தை மனத்திலே வைத்துக்கொண்டு அதை செய்வா. அந்த தப்பை போக்கிக்கிறதுக்கு உண்டான பிராயசித்தம் என்னன்னு தெரிஞ்சு அதையும் பண்ணிடுவா. நமக்கு தப்பு மட்டும்தான் பண்ண தெரியும். விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய பல பிள்ளைகளை கொன்றவரா, அப்போ இந்த மாதிரி நாம் கூட இந்த கொலை கொள்ளையெல்லாம் ஈடுபடலாமா சுவாமி அப்படின்னு விட்டா
பிராயச்சித்தம் தெரியுமான்னு எடுத்து கேள்வி வரும். அவருக்கு அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் பண்ணார் அவர். நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, தப்பு மட்டும்தான் பண்ண தெரியும். அப்போ பகமை அவர்களுக்குள்ளே இருக்கோ இல்லையோ. ஆனால் என்ன அழகாக சொன்னார் பாருங்கோ, ராமன் மகாத்மான்னு நான் சொல்கிறேன், எங்கே வசிஷ்டர் எழுந்து இல்லைன்னு சொல்லு பார்க்கலாங்கிறார். ஏன்னா நான் சொன்னால் எதிராக பேசுகிறவர் தானே. இப்போ இல்லைன்னு சொல்ல வசிஷ்டர் சொன்னார், ஐயோ அவர் சொல்கிறது 100% உண்மைன்னார் அவர். இந்த உண்மையை ஒருத்தனும் மறுக்க மாட்டான், நீ அவரை கூட விட்டுவிட, மீதி இருக்கிறவாள்லாம் கூட கேட்டுக்கோங்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல இவளும் சொல்லுகிறாள். பெருமான் மகாத்மா, மகான காட்டிலும் பெரியவர், பரமோ மகானு மேலான பெரியவர், இவருக்கு மேம்பட்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லவே முடியாது. சர்வலோக மகேஸ்வரம் சஹஸ்ரநாமம் சொல்கிறச்சே கூட சொல்கிறோமா, பெருமானை பற்றி ஆரம்பத்திலேயே சொல்கிறச்சே சர்வலோக மகேஸ்வரஹான்னு பெருமானை கொண்டாடுகிறோம். ஒருத்தர் போய் கேட்டார் பெருமாளை, அது என்ன சர்வலோக மகேஸ்வரர்னா? பெருமாள் சொன்னார், முதல்ல நான் ஈஸ்வரன் தான்ப்பா சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேர் கிளம்பிட்டா, ஈஸ்வரன் ஈஸ்வரன் பல பேர் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் மகேஸ்வரன் போட்டுட்டேன், மகேஸ்வரர்களும் பல பேர் ஆகி போனார்கள், லோக மகேஸ்வரன் சொல்லிக்க ஆரம்பித்தேன், அந்த பேர்லேயும் சில பேர் கிளம்பிட்டா போல் இருக்கு. கடைசியில் பார்த்தேன் சர்வலோக மகேஸ்வரன், நல்ல வேளையா அதுக்கு மேலே வளரல போல் இருக்கு. சர்வலோக மகேஸ்வரன் சொன்னால் ஈஸ்வரர்களுக்கும் மகேஸ்வரர்களுக்கும் லோக மகேஸ்வரர்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் மேலே எவனொருவன் தனி நின்ன சார்பிலா மூர்த்தியாக இருக்கிறானோ, யாரையும் சார்ந்திராத ஒற்றை ஆள், அவர் யாரையும் சார்ந்திருப்பதில்லை, எல்லாம் அவரை சார்ந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர் அவர்தான் மகதப்பரமோ மகானு, எல்லார காட்டிலும் மேலானவராக இருக்கிறார். மூலப்பிரகிருதிக்கே ஆதாரமாக இருக்கிறார். மூலப்பிரகிருதிங்கிறது இருக்கு பாருங்க, அதுலேருந்து தான் இதெல்லாம் தோன்றி இருக்கிறது. அண்ட சராச்சரங்கள் எல்லாம் அதிலிருந்து தான் வெளிப்பட்டு இருக்கிறது. அந்த மூலப்பிரகிருதிக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் பெருமாள் அப்படின்னு முதலிலே கொண்டாடினாள். அடுத்த வார்த்தை சொல்றா, தமசப் பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதரஹா, மேலான ஸ்ரீவைகுண்டத்திலே வசிப்பவர், நித்தியமாக அங்கே இருக்கிறவர். வைகுண்டேத் பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சஹ தமசப் பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதரஹா, எப்போதும் கைகளிலே சங்க சக்கரங்களை எல்லாம் ஏந்தி இருப்பவர். பராசரவட்டர் அழகாக வியாக்கியானம் பண்ணார். எதுக்கு சங்க சக்கரங்களை எப்பயும் வச்சுட்டு இருக்காருன்னா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு தயாராக வச்சுட்டு இருக்கார். கூப்பிட்டப்புறம் ஐயோ இங்கே நம்ம பாத்தில் வருங்க, ஆற்றுக்கு வரவா யாராவது ஒரு பேனா கேட்கட்டும் நம்மக்கிட்ட, நாம் என்ன சொல்ல, எதை கேட்கக்கூடாதோ நீங்கள் அதை கேட்டிருக்கீங்கோ. நீங்கள் பால் கழுங்கோ, காஃபி கழுங்கோ, டீ கழுங்கோ, சாப்பாடு கழுங்கோ, டிஃபன் கழுங்கோ, எதை வேணும்னா கழுங்கோ, பேனா எங்கன்னு கேட்டுவிட்டீங்களே, இந்த பசங்களை எங்கே வைக்கிறதுன்னே தெரியல அப்படின்னு அந்த பசங்கள் பேரில் பழிய போட்டுட்டு நம்ம எத்தனை தேடினாலும் கடைசியில் வரணும்னு சொல்ல, இல்லை நான் மொபைல்லையே டைப் பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு வந்துடுவார். அப்போ கேட்டால் பேனா கிடைக்க மாட்டேங்கிறது. பகவான் பார்த்தார், இத்தனை பக்தர்கள், நான் இங்கே தானே சங்க வச்சேன், இங்கே தானே சக்கரத்தை வச்சேன்லாம் தேடின்னு இருக்க மாட்டேன், உனக்கு பிரச்சனை வரதோ இல்லையோ தயாராக நிற்கிறேன்னு விட்டார். பாத்து பிரணதரக்ஷாயாம் விளம்பமசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகா என்று பராசர பட்டர் விசேஷமாக கொண்டாடுகிறார். வெறுங்கையிலே ஆலத்தி வழிக்க வேண்டி இருக்க, வெறும் புறத்திலே ஆலத்தி கழிக்க வேண்டி இருக்க, அந்த திருக்கைகளிலே ஆயுதங்களை ஏந்தினான் ஆயித்து. அழகான வியாக்கியானம். வெறுமை பார்த்தாலே திருஷ்டி சுத்தி போடணும்னு தோன்றுமாம், அத்தனை அழகு பெருமாள். அதில் அந்த திருவாழி திருச்சங்க வேற எடுத்து வச்சுன்னு விட்டார்னா எப்படி திருஷ்டி கழிக்கிறதுனே தெரியலையேன்னு நமக்கு ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டு விடுமாம். அப்போ வெறுங்கையனா இருந்தாலே அழகன், ஆயுதங்களோட இருந்தால் பேரழகன். திருக்குடந்தைக்கு போனோன்னா நன்னா பெருமான் சார்ங்கபாணிங்கிற திருநாமத்தோட சேவை சாதிக்கிறான். திருஎவ்வளூர் வைத்திய வீரராகவ சுவாமியை போய் சேவிச்சோன்னா அந்த பஞ்சாயுதங்களையும் தரித்து கொண்டு அவரும் சேவை சாதிக்கிறார். பஞ்சாயுத ஸ்தோத்திரம்னே வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம்னு ஆரம்பித்தோன்னா ஒன்னொன்று சங்கம் சதாஹம் சரணம் பிரபத்தியே, கதாம் சதாஹம் சரணம் பிரபத்தியே, கட்கம் சதாஹம் சரணம், எல்லாத்துக்கும் சொல்கிறோம் பாருங்க. அந்த ஆயுதங்களை எப்போதும் ஏந்தியவராக இருக்கிறார். ஸ்ரீவத்சங்கிற மங்களமான மரு அவர் திருமார்பிலே இருக்கிறது. அதனால தான் பகவானுக்கு திருமரு மார்பன்னு திருநாமம். ஸ்ரீவத்சம்னா என்னென்னா, அது ஒரு மச்சம் போன்றதொரு அமைப்பு, ஒரு மயிர்ச்சுழின்னு சொல்லுவார்கள். அது பார்த்தோன்னா அது அத்தனை அழகாக இருக்குமா பெருமானுக்கு. அந்த ஸ்ரீவத்சங்கிற அடையாளத்தை உடையவராக இருக்கிறார். அதுக்கும் மேலே பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னால், நித்திய ஸ்ரீஹி, எப்போதும் ஸ்ரீ மகாலட்சுமி சேர்ந்திருக்க பெற்றிருக்கிறாள். அப்படிப்பட்டவளாய் அந்த ஸ்ரீ மகாலட்சுமி அவன் திருமார்பை மன்னி விடாதவளாக பொருந்தி இருக்கிறாள். அந்த திருமார்போடே இருக்கிறாள். அதுக்கு மேலே யாராலும் ஜெயிக்க முடியாதவராக இருக்கார். அவர் சொல்கிறார், அதை எதிரிலேயே பார்க்குறேனே, எங்கள் வீட்டுக்காரரையே நீ கீழே தள்ளி விட்டாயே, சாய்ந்து கிடக்கிறார். ஒருவராலும் ஜெயிக்க முடியாதவர், மாறுபாடு இல்லாதவர், விகாரம் இல்லாதவருங்கிறது அர்த்தம். விகாரமற்றவர், விகாரமற்றவர்னா
அந்த குணத்தை தான் வீரியம்னு சொல்லுவாள். சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது பெருமாண்டத்தில் வீரியம்ங்கிற குணம் உண்டு. பராசர பட்டர் அழகாக சொல்கிறார். ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிச்சோன்னா உற்சவமூர்த்தி சேவிங்கோ நம்பெருமாள் திருநுதலிலே என்னென்னா கஸ்தூரி திலகம் இருக்கும். என்னமோ ஒரு பட்டையாக இருக்கும். அதனுள்ள அந்த கருப்பாக அந்த கஸ்தூரி திலகத்தை நல்லா பூசி வச்சுருப்பா. அது வாசனையில் அத்தனை பேரையும் மயக்கிடும். அந்த கஸ்தூரி அது மாறுபாடே அடையாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் வாசனையை நுகர்ந்தவாள்லாம் அப்பா என்ன வாசனை அப்படின்வா. நம்ம வீடுகள்லேயே கூட பாருங்கோ, ஊதுவத்தி ஏற்றி வச்சோன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக வாசனையே தெரியாது. ஆனால் வாசலில் போகிறோம் நம்மக்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு போவா, என்ன ஊதுவத்தி எங்கே வாங்குறீங்கன்னு கேட்பா. இது எனக்கு முதல்லலாம் புரியல. நமக்கு தான் ஏதாவது மூக்கில் ஏதாவது பிரச்சனையா, வரவாள்லாம் இத்தனை கொண்டு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அது பக்கத்து வீட்டில் 2 ரூபாய்க்கு வாங்கி ஏற்றினாலும் அது ரொம்ப ஓஹோன்னு வாசனையாக இருக்கா போல் நமக்கு தோன்றுகிறது. நம்ம வீட்டில் 150 ரூபாய்க்கு வாங்கினா கூட நமக்கு தோன்றது இல்லை. ஆனால் வெளியில் போகிறவா கேட்டு போகிறா. நாம் பக்கத்து வீட்டுக்கு போனால் என்ன ஊதுவத்தி எங்கே வாங்குறீங்கன்னா, அதுதான் 5 ரூபாய்க்கு இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன்னு விடுவா. அதை போல் அந்த கஸ்தூரி திலகம் அத்தனை வாசனை, அது நிஜமாகவே வாசனை, எல்லாருக்குமே அந்த அனுபவத்தை கொடுக்கும். அது எந்த மாறுபாட்டையும் அடையாது. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ராமனை காட்டுக்கு போகணும்னு தசரதன் சொன்னார். ராமன் புறப்பட்டு போனார். அவர் அழுதாரா? ஊரெல்லாம் அழுதுதான் அழலியா? ஊர் முழுக்க கதறி தீர்த்தது. ஆனால் காட்டுக்கு போகிறவன் அழவையில் சந்தோஷமாக போனான். இதுதான் வீரியம்ங்கிற குணம். அவர் அப்படியே தான் இருப்பார். ஆனால் மற்ற பேரெல்லாம் மாறுபாட்டை, விகாரத்தை அடைந்து விடுகிறார்கள். பகவான் விகாரமற்றவராக அவர் இருக்கிறார். சாஸ்வதோ துருவஹா மானுஷம் வபுராஸ்தாய விஷ்ணு சத்யபராக்கிரமஹா ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹான்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அந்த விஷ்ணுவே மனித உருவை எடுத்துக்கொண்டு விடத்திலே வந்திருக்கிறார். அதுக்கு மேலே சர்வைஹி பரிவிருத்தோ தேவைஹி வானரத்வம் உபாகதா. இவாள்லாம் என்ன வானரங்களான்னு, தேவதைகளே வானர உருவம் எடுத்துக்கொண்டு உனக்கு சகாயம் செய்வதற்காகத்தான் இவ்விடத்திலே வந்திருக்கிறார்கள். சர்வலோகேஸ்வரஹா சாட்சாத் லோகானாம் ஹித காம்யயா, உலகத்தினுடைய ஹிதத்தை திருவுள்ளத்திலே கொண்டு, உலக நன்மையை திருவுள்ளத்திலே கொண்டு, ச ராட்சச பரிவாரம் ஹதமாம் ஸ்துவாம் மகாத்யுதிஹி, ஒளி படைத்தவரான பெருமான், ஒளி விஞ்சினவரான பெருமாள் இந்த ராட்சசர்களை எல்லாம் முடித்து அத்தனை பேருக்கும் நன்மையை செய்ய வேண்டும்ங்கிற அபிப்பிராயத்தோடே நீர் அவதரித்திருக்கிறீர். சாட்சாத்து பரமாத்மாவே ராமனாக வந்திருக்கிறீர் என்று வெகுவாக கொண்டாடி தீர்க்கிறாள். பகவான் அவளை சாந்தப்படுத்துகிறார். அப்பத்தான் விபீஷணனை பார்த்துட்டு மேலே ஆக வேண்டிய காரியங்களை பார் என்கிறார். விபீஷணன் கேட்டான், மேலே ஆறுதுன்னா இன்னதுன்னா என்னப்பா என்னதுங்கிறது போயாச்சு. இந்த வார்த்தை ரொம்ப பிரசித்தம் தானே. மேலே ஆக வேண்டியதை பாருங்கன்னா யாருக்கும் தனியாக விளக்கவே வேண்டியதில்லை, எல்லாம் புரிஞ்சு நிடுவா. சரி என்ன செய்யணும்னு தெரிஞ்சு நிடுறா. ஆனால் விபீஷணன் கேட்குறான், நான் என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். இவை எப்பேற்பட்ட பாப்பி, என்னையும் உன்னையும் எவ்வளோ பாடாப்படுத்தியிருக்கான், அப்படியே இங்கேயே விட்டு விடுவோம். பிணம் தின்னி கழுகுகளுக்கு அவன் இரையாகட்டும், ஓநாய்களுக்கும் நரிகளுக்கும் இரையாகட்டும் அப்படின்னு பலவாறாக சொல்லிட்டான். பகவான் அவரை பார்த்துட்டே இருக்கார் விபீஷணனே. இப்போ நீ என்ன பண்ண போறியா இல்லையான்னு கேட்டார். முடியவே முடியாதுன்னு நான் பாருங்க, நீ பண்ணலைன்னா நான் பண்ணுறேன்னார். இதுதான் ராமனுடைய அருமையான குணம். அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை செய்வதற்கு உனக்கு விருப்பமில்லையாகில் ஒன்றும் குறையில்லை, அதை நான் நடத்தி வைப்பதற்கு பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறேன். விபீஷணன் வந்தான், உனக்கு எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை அவன் கொடுத்தவன். அப்போ அழகாக வார்த்தை சொல்லியிருக்கார். பகைமைங்கிறது எப்போது வரை இருக்கும்? பிராணன் இருக்கிற வரைக்கும் தான் பகைமை. பிராணன் பொழுத்து நமக்கு ஒருத்தர் விரோதின்னு வச்சுப்போம், யாரும் இல்லை இருக்கவும் வேண்டாம். அப்படி விரோதி ஒருத்தர் இருக்கார், அவர் போயிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது அவர் போகவும் வேண்டாம், விரோதி யாரும் இல்லவும் இல்லை, அப்படி இருந்தாலும் அவர் போகவும் வேண்டாம். அப்போ அவரை பார்க்க போனோன்னா அவரை எழுந்திருந்துட்டோம், இவன் எனக்கு ஆகாத முதல்ல அவனை உள்ளே போக சொல்லுங்க, அப்போ தான் படுத்துப்பேன்னு சொல்லுவார். அதான் வாயே திறக்க மாட்டார். போனவர் தான். நாம் அவர் போனோன்னா நீ ஏன் வந்தேன்னு அவர் கேட்க போகிறதில்ல. அவர் நீ ஏன் வந்தேன்னு கேட்குறவராக இருந்தால் நாம் போகவே போகிறதில்லை. ரெண்டும் இருக்கும் இல்லையா? இப்போ பகவான் சொல்கிறார், மரணம் ஏற்பட்டு போச்சுன்னா அதுக்கு மேலே அங்கே பகைமைக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, பகைமைங்கிறத அவன்தான் பாராட்டினானே தவிர நான் ஒருபோதும் அவனை பகையாளியாக கருதியதே கிடையாது. இதை ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார் பெருமாள். எனக்கு அவன் பகையாளன் அல்லன் அப்படின்னு முடிச்சுட்டார். அடுத்த அழகான வார்த்தை சொன்னார், இந்த இறுதிச் சடங்குங்கிறது அவசியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு நற்சடங்கு. அதுதான் ஒரு விதாயின்னு சொல்லுவார்கள். வடமொழியில் சொல்கிறச்சு என்ன சொல்ல, ஒரு டாட்டா பை பை சொல்லி அனுப்புகிறா போலே அதெல்லாம் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து அனுப்பினாத்தானே ஒரு கௌரவங்கிறது இருக்கும் இல்லையோ. இந்த நன்மையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். சம்ஸ்காரம்னால என்ன அர்த்தம்? நன்கு செய்யப்பட வேண்டியது எதுவோ அது சம்ஸ்காரம். அப்போ அந்திம சம்ஸ்காரங்கிறதையும் நன்னாத்தானே பண்ணணும். இந்த நன்மையை நான் பண்ணுறேன்னார் பெருமாள். அங்கே தான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த நன்மையை அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதியான காரியங்களை, அந்த சடங்குகளை, இந்த நன்மையை நான் பண்ணுகிறேன்
அப்போ பெருமாள் சொன்னாராம், எப்பவுமே அவனுக்கு நன்மை பண்ணுறதுக்கு நான் தயாராகத்தான் இருந்தேன், இப்போ தான் நன்மை பண்ண போகிறேன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்கோ. இதற்கு முன்னமேயே கூட அவனுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், அவன் வந்தால் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், நான் எப்போ நன்மை செய்ய முற்பட்டாலும் அதை தடுப்பவனாக இருந்தான்.